ஷேர் பார்வதி அம்மா பூரா வீடுகளை பூரா டார்டாராக கெட்டி நல்லா நீதிமன்றத்தில் கவனமாக கேட்டுக்கோப்பா. பூரா 2ஆம் நம்பராக வியாபாரம் பார்த்து 2ஆம் நம்பராக தங்கம் வைரங்கள் வைரங்கள் காகித பேப்பர் எல்லாம் உள்ள வீட்டுக்குள்ளே அவன் கட்டடம் கெட்டி அண்டர் கவுண்டரில் போட்டு எல்லா இடத்துலையுமே அடுக்கி வச்சுருக்கான். எல்லாம் சிட்டி கிராமத்தில் கூட இருக்குது. அங்கே பூரா கவர்மெண்ட் வேலைக்கிற இருப்பான், புரியுதா? பலாயிரம் கோடி உள்ளே இருப்பான். வாரக்கடை வட்டி கடை கொடுக்குறவனும் இருப்பான். எப்படி ஒரு பேப்பரை விட்டு உழைப்பு இல்லாமல் அப்படியே மினிக்கிட்டு போகிறான். பேங்கில் எப்படி வட்டி கொடுக்கான்? 1/4 பைசா 50 1/2 பைசா 1 பைசா 3/4 பைசா வட்டி கொடுக்கானா? அந்த மாதிரி இவன் 10 வட்டி 20 வட்டி கந்து வட்டி போட்டு கொடுத்து வீடு டார்டாராக கட்டிருக்கான். அதான் வீடு தோறும் ஆதார கார்டு ரேஷன் கார்டை செக் பண்ணோம்னாரா உழைப்பு என்ன? அந்த கேள்வி. காடு மூடு வயக்காடை வச்சுருப்பான், அதை கூட விற்று போய் வாரக்கடை வட்டி கடை விட்டு அப்படி சொகுசாக ஓடுது ஆணும் பெண்ணும். எப்படி பேங்கில் எப்படி இருக்கான்? பேங்க்லேருந்து சென்னையிலேருந்து மெட்ராஸ் வரைக்கும் பேங்கில் எனக்கு காகித பேப்பரை அனுப்பிடு, பூரா 1000 கோடி அனுப்பு, நான் விட்டு கொடுதேன், பூமி அவன் அழிக்கட்டும் 2ஆம் நம்பரை விட்டு. அதுதான் பேங்க் கணக்கு வரக்கூடாதுன்னு எப்போயே சொல்லியிருக்கார். ஆனால் முதல் பூரா பேங்கில் இருக்கிற மேனேஜர்லேருந்து உள்ளே வேலாக்குற வரைக்கும் உள்ளே போயிடுவான் செயலறையில், புரியுதா? எப்படி கொடுத்து எப்படி பாழாக்குதான். ஒரு பேங்கில் நிர்வாகம் பேங்கு கொடுக்கானா ஏழை எளிய மக்கள் ஏதோ அன்றாட பொழப்புக்கு கஷ்டத்துக்கு அதுதான் பேங்கு. அது ஒரு அப்படித்தான் வைக்கணும். பல கோடி உள்ளவன் தான் இப்போ அவனுக்கு பேங்கு, மற்ற எவனுக்கு பேங்க் கிடையாது. அவன் பேங்கு போடுவான், உள்ளே பலாயிரம் கோடி உள்ளே போடுவான், சேட்டை பண்ணுவான், உள்ளே வழக்காடுது. நீதிமன்றம் கோர்ட்டு வழக்கு ஆடுது, எத்தனையோ பேங்க் பூரா வழக்காடுது. இது எவ்வளோ பெரிய தப்பு. பூமியை கீழே குனிஞ்சு பார்க்காரு, பூமியை பார்க்காரு. அவர் எப்போயுமே இப்போ 3 நாளாக பூமியை பார்த்துக்கிட்டு இருக்கார். பூமியை அழிக்கான்னு நிப்பாட்ட மாட்டேங்கானே. நீதிமன்ற கோர்ட்டு நம்மளை கை எடுக்கிற மாதிரி இல்லை அப்படின்ட்டார். ஆனால் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. நீதிமன்றமே கீழே மாற நான் இறக்குவேன் அப்படின்ட்டார். ஒரே வார்த்தை லேசாக சொல்லிட்டார். அது ஏன்ட்ட ஒரு வார்த்தை பேசிட்டாருனால அதை கரெக்டாக கவனமாக வச்சுக்கிட்டே இருப்பார். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்றமாக இருக்கக்கூடாது அப்படிங்காரு. அப்போ நீதிமன்றத்துக்கு உள்ளே என்ன நடக்கு, ஏது நடக்கு, என்ன சேட்டையில் நடக்கு, ஏது நடக்கு? பூமியை அழிக்கான். பூமியை அதை கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்டணும். எல்லாம் திங்கிதுக்கெல்லாம் இருக்காப்பா. அதான் ரேஷன் கடையில் போடுதான்ல, பூரா வாங்கி தின்னுட்டு பூரா 2ஆம் நம்பரை திருச்சி 2ஆம் நம்பருக்கு ஓடி, இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுதான். அந்த காலத்தில் மன்னராட்சியிலேருந்து அந்த விவசாயத்துக்குள்ளது கிராமம் தான் இருக்கும். அதில் பூரா போய் சாப்பாடு நெல்லுகளை கொடுப்பான். இப்போ இந்த அரிசியை தீட்டி கொடுக்கான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதை கொடுத்து அதை கணக்கை காட்டி முடிக்கான். ஆனால் அரசியல்வாதியை காலில் கிடக்க செருப்புட்ட ரோட்டில் நுப்பாட்டி அவன் கொடியை கெட்டி செருப்புட்டே அடிக்கணும்னு இருக்கார். செருப்புட்டை அடிச்சுட்டு அவன் வீட்டில் பாத்ரூம் கட்டியிருக்கான்ல, பஞ்சாயத்து போட்டில் ஏழை எளிய மக்கள் வேலாக்கான்ல, அவனை வச்சு டாங்கியா கொண்டு வந்து நடு ரோட்டில் விட்டு அட்ரா அப்படிம்பார். அது வரும், கூடி சீக்கிரம் வரும். நுப்பாட்ட மாட்டார், கோவத்தில் நிற்கார். நீதிமன்றமே கையெடுக்காமல் இன்னும் விளையாட்டா அப்படிங்காரு. கணக்கு கொடுத்துட்டேன், எவ்வளவோ கணக்கு கொடுத்துருக்கேன், என்ன ஏன்ட்ட வந்து என் கேட்கலாங்காரு. அந்த கேள்வி முற்றுப்புள்ளி வைக்காரு. முக்கால் சத்தியம் புரிஞ்சு நடங்கப்பா. பூமியை அழிச்சிருவான். அழித்து வெறியில் அழிக்கான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அவன் 9ஆம் நம்பர் பிரதமர் என்ன செய்தான்? ஒரே ரயில்வே பூரா பாலத்தை போட்டு ரயில்வேக்குள்ளது பூரா போட்டு, எதுக்கு இதெல்லாம் தேவையா? பூமி விடிய அதருது. எல்லாம் அதுக்கும் லெஸ்ட்டு வேணும், அதுக்கு உயிர் கொடுத்துட்டாரு, அதுக்கு லெஸ்ட்டு வேணும். இவன் ஏன் இந்த மாதிரி மில்லு தொழிற்சாலை போடுவான்? பூரா விடிய பூரா ராகத்தை பாடுதான், பூரா பூமி அதருது. அதுவும் உங்களால் நீதிமன்றத்தில் நிப்பாட்ட முடியாப்பா. அதான் சொல்லிட்டார்ல, என் கணக்கில் இன்னொன்று பூமியிலேருந்து நான் தூக்கியலை, அப்படியே முடக்கிடுவேன் அப்படின்ட்டார். ஒன்றும் இல்லாமல் தர மட்டமாக 100 அடி கீழே பூரா அப்படியே கீழே கொண்டு போயிடுவேன் அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. நீதிமன்ற கோர்ட்டு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு, புரிஞ்சுக்கப்பா. ஏன்னா ஒவ்வொரு சிக்கலாக விடுதாரு. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்றத்து கோர்ட்டுக்குள்ளே ஒவ்வொரு சிக்கலாக விடுதாரு. இனிமேல் சிக்கல் விடக்கூடாது, அடிக்கணும் அப்படின்ட்டார். மொத்தத்தில் குளோஸ் பண்ணிடணும் அப்படிங்காரு. முக்கால் சத்தியம். குளோஸ் பண்ணால் என்ன இருக்கும்? அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. இந்த திரையுலகத்தில் கணக்கு ஏற்றியாச்சு, கணக்கு விட்டாச்சு. அநியாயப்பட்டவன் பூரா போயிடுவான், அப்படியே மண்ணாக போயிடுவான். கொரோனா காலத்தில் ஏழை எளிய மக்கள் தான் அவன் விட்ட நோய், அவன் விட்ட கணக்கு, அவன் ஆஸ்பத்திரி வச்சுருக்க எல்லா காகித பேப்பர் சம்பாத்தியம் பண்ணான், புரியுதா? அரசியல்வாதி. இப்போ ஏழை எளிய மக்கள் தான் தப்பிக்கும். மற்ற பலாயிரம் கோடி உள்ளவன் பூரா அரசியல்வாதி பூரா செத்து மடிஞ்சு போவான். முக்கால்